வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 3ஆம் பாகம், அங்கக வேளாண்மை. இந்த நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை குறித்து நம்மிடையே விவாதிக்க உள்ளார்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் துணை மேலாளர் திருமதி கிரிஜா ரங்கராஜன் அவர்கள். வாருங்கள், நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மத்திய அரசு அமைச்சரவையில் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 நண்ட கூட்டத்தில் பிஎம் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்கு. பிஎம் பிரணாம் அப்படிங்கிற திட்டம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிஎம் பிரணாம் என்பது பிரதம மந்திரியின் பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்ணின் தற்போதைய வளம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மண்ணை ஊட்டமேற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்தல், அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும். பூமி தாயை பாதுகாக்க எடுக்கும் இந்த உன்னத எண்ணம் என்பது நமது தாயை ஆரோக்கியமாக பேணுவதற்கு ஒப்பாகும். அந்த வகையில் பூமி தாய் நமக்கு எண்ணற்ற வளங்களை அள்ளித்தருவாள். நாம் நம் பூமி தாயை காப்பது ஒவ்வொருவரும் கடமையாகும். அடிப்படையில் கிராமங்கள் நிலையிலிருந்து நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது சாத்தியமாகும். சரி, பிஎம் பிரணாம் திட்டம் நமது உரத்துறை நிர்வாகம் எதுக்கு இதுக்கு முன்னெடுக்கிறது? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உரத்தில் போடுறோம், அதில் உங்களுக்கு பூமியோட வளம் கெட்டு போயிடுது. அது அப்படியே அந்த சாயிலில் எடுத்து அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ எரோட் ஆகி போயிடுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு உரம் கடந்த 100 ஆண்டுகளாக தான் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த கடந்து வந்த பாதையை நம்ம உரத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால ஒரு பின்னோக்கி என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாமா? அதில் பார்த்திங்கன்னா, சாதாரணமாக 100 வருடங்களுக்கு முன்போது 1960 தான் பசுமை புரட்சி ஏற்பட்டது. அப்போது தான் ஒரு சத்து உரம் தான் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு சத்து உரம் அப்படின்றது தழைச்சத்தை யூரியா ரூபமாகும், அமோனியா சல்பேட்டு, அப்புறம் சாம்பல் சத்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு, அப்புறம் டிஏபி, அப்புறம் மணிச்சத்து பொட்டாஷ், இந்த வகையில் தனித்தனியாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திரும்பவும் காலப்போக்கில் அதுன்னா கலப்பு உரமாக கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு நியூட்ரியன்ட்ன்றது 2 நியூட்ரியன்ட், 2 சத்துக்களை இணைச்சி கொடுத்தோம். அப்போ கலப்பு உரங்கள், கூட்டு உரங்கள், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் உரங்கள், இது கூட இணை உரங்களும் தயாரித்து நம்ம கொடுத்தோம். இதுக்கு இடையில் நுண்ணூட்ட சத்துக்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். அப்போது நமது உரத்துறையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால நமது நாடு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அவர்களுக்கு தக்க உணவு உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டியது தான் நம்ம அன்றைய நிலையில் நமது தலையாய கடமையாக இருந்தது. அதனால் 1960களிலும் 66லிருந்தும் பசுமை புரட்சியின் காரணமாக உணவு உற்பத்தி நமது பசியை தீர்க்கவே அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட முதல்ல பசியை தீர்க்கணும், அதுதான் குறியாக இருந்து பண்ணோம். அந்த வகையில் நாம் இப்போது வளர்ந்து உரங்களை உபயோகப்படுத்தி உலக அளவில் நம்ம 2வது உரம் உற்பத்தி நிலையில் இருக்கோம். அதே சமயத்தில் நமது உபயோகமும் உலக அளவில் நம்ம 2வது நிலையில் இருக்கோம். இது ரசாயன உரத்தை சொல்கிறீங்க? ஆமாங்க. இப்போ நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த விவசாயம், இந்த ரசாயன உரம் உபயோகப்படுத்துறதுனால மேம்பட்டுருக்கா? ஆமாம், உண்மையாக நமது சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் விவசாயத்துறையில் 4.6% சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதமாக வளர்ந்துருக்குது. கடந்த 6 ஆண்டுகள்லையும் இந்த கோவிட் சமயத்தில் கூட விவசாயத்துறை தான் சிறந்து விளங்கியிருக்கு. அதே சமயத்தில் இந்திய பொருளாதார சர்வேயின்படி 47% மக்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களையே வாழ்வாதாரமாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நமது நாடு ஒரு விவசாய நாடு என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் 2022-23 விவசாயம், விவசாய சார்ந்த தொழில்களின் மூலமாக 18.4% நமது ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் டு த நேஷன், தேசிய வளர்ச்சிக்கு விவசாயத்துறை உறுதுணையாக இருந்திருக்கிறது. அப்போ உர உற்பத்தியும் உணவு உற்பத்தியும் எப்படி மேட்ச் ஆகுது? எவ்வளவு நம்ம ஃபர்டிலைசர் போட்டால் உணவு நம்மளுக்கு எவ்வளவு ஈல்டு கிடைக்கும்? இப்போ நம்ம அந்த கணக்குகளை பார்க்கும்போது புள்ளி விவரங்களை சராசரியாக 2011-12
சமயத்தில் 2078 கிலோ ஒரு ஹெக்டாருக்கு உணவு உற்பத்தி செய்தோம். அது நமது ஆராய்ச்சியின் மூலமாக படிப்படியாக 2022-23 2494 கிலோ பர் ஹெக்டாருக்கு உணவு உற்பத்தி செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்கோம். அதே சமயத்தில் நம்ம உர உபயோகமும் நம்ம பாரத நாட்டின் திட்டங்களின் மூலமாகவும் நம்ம ஆராய்ச்சிகள் மூலமாகவும் அதிகப்படியாக உரம் உபயோகப்படுத்தாமல் 2011-12 142 கிலோ பர் ஹெக்டாருக்கு போட்டு உற்பத்தி பண்ணணும். அதை சிறந்த மேலாண்மையின் மூலம் உர நிர்வாகம் மூலம் 2022-23 138 கிலோ போட்டு பர் ஹெக்டாருக்கு உற்பத்தியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் என்ற தழை, மணி, சாம்பல் சத்துடைய சமன்பாடு சற்று மாறி உள்ளது. முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு சத்து கொண்ட உரங்களை போட்டோம், அப்புறம் கலப்பு உரம் போட்டோம், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் உரங்களை போட்டோம். மறுபடியும் இந்த சூழ்நிலை இதை எல்லாமே இந்த திட்டங்கள் NBS என்ற திட்டம், நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி என்ற திட்டம் அரசாங்கம் அமுல்படுத்தியதன் விளைவாக நாம் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி சொல்லப்போனால் இப்போ இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தின் விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010-11 தழை, மணி, சாம்பல் சத்தின் விகிதாச்சாரம் 4.7, 2.3, 1 என்ற விகிதாச்சாரத்திலிருந்து தற்போது 22-23 18.8, 4.6, 1 என்ற விகிதாச்சாரத்தில் இருக்குது. அப்போ இதை பார்க்கும்போது 4.7லேருந்து 11.8க்கு உயர்ந்து இருக்கும்போது தழைச்சத்து 81% யூரியாவின் மூலமாக கிடைக்கிறது. யூரியா கம்மி விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரியாவை அதிகப்படுத்தி உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யூரியாவோட அளவும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உடனே பயிருக்கு ஒரு 35% கிடைக்கும், மீதியும் வேஸ்ட்டாக போயிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கமும் நீம் கோட்டட் யூரியா என்ற முறையில் கொடுத்துருக்கு. இதனால் அதோட உரத்தின் உபயோகத்திறனும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சல்ஃபர் கோட்டட் யூரியா அப்படிங்கிறதும் தயார் பண்ணியிருக்கு. இப்போ டிஏபிக்கும் யூரியாவுக்கும் பார்த்திங்கன்னா யூரியா எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் இருக்கிறதுனால அதோட விலையை அதிகப்படுத்தலை. அதாவது டிஏபி விலையை விட யூரியா விலை 5 மடங்கு குறைவு. இப்போ இதை பற்றி உங்களுக்கு விரிவாக தெரியும், நீங்கள் அந்த துறை பார்க்கறதுனால அதை பற்றின விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். யூரியா விலை கம்மின்னு சொல்கிறீங்கல்ல சார், அப்படியான யூரியா விலை ஆக்சுவலாக கம்மி கிடையாது. கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அதனால தான் உற்பத்தி அதிகரிக்கணும்னா உரங்கள் கட்டாயமாக தேவை. ஆனால் உரங்களை முழுமையான விலையை கொடுத்து விவசாயிகளால் வாங்க முடியல. அதனால இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க, உரத்துக்கு மானியம் கொடுக்குறாங்க. மீதி எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்சிடியாக கொடுக்குறாங்க, மானியமாக உர மானியமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் தான் கிடையாது அவங்களுக்கு செலவு. இப்போ ஒரு கம்பெனி, இப்போ நம்ம கம்பெனி எடுத்துக்கோங்களேன், மணலியில் இருக்கோம் நம்ம சென்னையில். இப்போ தெலுங்கானால நம்மளோட ஒரு டீலர் விவசாயி இருக்காருன்னு வைங்க, இங்கேருந்து தெலுங்கானாக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எவ்வளவு ஆகுதோ அதையும் சப்சிடியாக கொடுத்துடுறாங்க. ரயில் மூலமாக எடுத்துன்னு போனோம், இல்லை 500 கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துன்னு போகிறதா இருந்தால், ரோடு மூலமாக எடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் அது நமக்கு கிடைச்சிடுது. இது எல்லாமே மத்திய அரசு நமக்கு மானியமாக கொடுக்குறாங்க. அதை ஃப்ரைட் சப்சிடிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதாவது இது எதனாலனா ஒன் நேஷன் ஒன் ஃபெர்டிலைசர் அப்படின்ற கோட்பாடின் கீழே வரது. அதாவது பிரதம மந்திரியின் பாரத் ஜன் ஊர்வராக் பிரயோஜனா என்ற திட்டத்தின் கீழே பேன் இந்தியா, இந்தியாவில் உள்ள மூளை மெடுக்குகள் எந்த விவசாயியும் இந்த நீங்கள் சொன்ன இதோட சப்சிடி கிடைக்கிறதுக்கு மத்திய அரசு உதவி புரியுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. அப்போது இந்த உர தொழிற்சாலைகளுக்கு இப்போ நம்ம இதோட சப்சிடி 700 ரூபான்னு சொன்னீங்க, இது இன்னும் கூடுதா? அது தொழிற்சாலைக்கு தகுந்த தொழிற்சாலைக்கு தகுந்த மாதிரி இப்போ ரொம்ப ஓல்டு பிளான்ட்டாக இருக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன் அவங்களுக்கு அதிகமாகும். அதிகமாக எனர்ஜி கன்சம்ஷன் ஆகும்போது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதை விட அதிகமாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா யூரியா, அப்புறம் டிஏபி, மற்ற ஃபர்டிலைசருக்கெலாம் சேர்த்து 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரீஃப் 1.08 லட்சம் கோடி சப்சிடியாக வெளில போயிருக்கு. இப்போது 1987-88 இந்த உர யூரியா தயாரிக்கிறதுக்கான சக்தி 8.87 ஜிகா கேலரிஸ் இருந்தது பர் டன் தயாரிக்கிறதுக்கு. இது நமது தொழிற்சாலைகள் தொடர்ந்து அதை எனர்ஜி கன்சம், அதாவது சக்தி திறனை மேம்பாடு படுத்தி 5.57 ஜிகா கேலரி என்ற அளவுக்கு 22-23 குறைச்சிருக்கிறாங்க. இதுவே அமோனியா தொழிற்சாலைகளில் 12.48 ஜிகா கேலரி என்ற எனர்ஜி லெவல் உபயோகத்திறத்திலிருந்து 87-88 8.8 ஜிகா கேலரியா 2022 குறைச்சிருக்கிறாங்க. அதாவது திறன்பட நமது தொழிற்சாலைகள் செய்கிறது இந்த வேலையும். இதனால் பெரிய அளவில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்
கரியமில வாயு வெளியேற்றத்தையும் குறைச்சிருக்கிறோம். அதாவது அமோனியா வழியாக தயார் பண்ணும்போது 3.6 டன் கரியமில வாயு 1 டன்னு தயார் பண்ணும்போது உற்பத்தி ஆகுது. அதை நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சியின் மூலமாகவும் நம்ம செயல்திறன் மூலமாகவும் தொழிற்சாலைகளில் எந்த அளவு குறைச்சிருக்கோன்னா 1.96 டன் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே வருது 1 டன் அமோனியா தயாரிக்கும் போது. இது 46% குறைவு. இது எல்லாமே கடந்த 31 ஆண்டுகளில் நம்ம செய்து வந்திருக்கிறோம். இப்போ இதில் பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியா இந்த கான்செப்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு உர தொழிற்சாலைகளே கிரீன் அமோனியா, கிரீன் ஹைட்ரஜன் இதை உபயோகப்படுத்த வல்லது. வேற இந்த பசுமை அமோனியாவும் பசுமை ஹைட்ரஜனும் நம்ம உபயோகப்படுத்தினா தான் நமக்கு கரியமில வாயு வெளியேற்றம் நம்ம சுற்றுப்புற சுகாதாரம் சீர்கெடாமல் இருக்கிறதுக்கு உதவிப்படும். இதை இந்த தொழிற்சாலைகள் தான் உபயோகப்படுத்த முடியும். இதுக்காக ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 2034-35 நமது தொழிற்சாலைகள் எந்த அளவு கரியமில வாயுவை வெளியேற்ற வேண்டும், அதற்கு மேல் வெளியேற்றினால் அதற்கு கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் கீழே அவங்க அதற்கு உண்டான முயற்சிகள் உத்திகளை கடைபிடித்து அந்த கரியமில வாயு மாசுவை வெளியேற்றுவதை குறைத்து கொள்ள என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அதை அவங்க செய்ய வேண்டும். செய்யாத பட்சத்தில் அதற்கு உண்டான முடிவுகளை எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ரசாயன உரம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இனிமேல் வர டைம்லலாம் என்ன மாதிரியான உரங்கள் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அது எமிஷனையும் நம்ம கம்மி பண்ணணும், மண்ணோட வளமும் கம்மியாயிட்டே இருக்கு, அதையும் வளப்படுத்தணும். அப்போ இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான ஒரு பாலிசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரி வரும்? இப்போ 100 ஆண்டுகளாக நம்ம உர உபயோகம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம். இதன் விளைவாகத்தான் நமது உணவு உற்பத்தியும் பெருக்கி கொண்டிருக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நாள் தயார் பண்ணிட்டு நிறுத்துறது கிடையாது. இது தொடர்ந்து செயல்பட வேண்டும். இனி வரும் காலங்களிலும் உரங்களின் உபயோகம் தவிர்க்க முடியாது. அதே சமயத்தில் நமக்கு இந்த சுற்றுப்புற சூழல், அந்த மண் மாசுபடுதல், மண்ணின் வளம் பாதுகாத்தல் என்ற இந்த பிரச்சனைகளும் இருக்கு. இதற்கும் சேர்ந்து நாம் தீர்வு காண வேண்டும். இதற்கு ஒருங்கிணைந்த முகமாக இந்த தீர்வுக்கு உரச்சத்து உபயோகத்திறன் மேம்படுத்தணும், பயிர்களின் உபயோகத்திறனை மேம்படுத்தணும், சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படாத அளவுக்கு நாம் மக்களையும் பாதுகாக்கணும், மண்ணின் வளனையும் பாதுகாக்கணும். இதற்கு ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும். இதற்கு ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்களும் சந்தைப்படுத்தவும் விரிவாக்கம் செய்யவும் இதை எல்லாரும் முன்னெடுத்தால்தான் நமது பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இதற்காக இப்போ மண்ணின் வளம், இதை தான் PM பிரணாம் திட்டம் சொல்கிறோம். ரசாயன உரங்கள் கூடயே அதோட அளவை குறைத்து இதர இடுபொருட்களின் உரங்களின் அளவையும் அதிகப்படுத்தணும். அதுதான் நமக்கு இன்னைய முக்கியமாக இருக்கிறது. இது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து செய்ய வேண்டும். இயற்கை வளம், ஊட்டச்சத்து அதெல்லாம் பற்றி சொல்கிறீங்க. அப்படின்னா நம்ம வேற வேற உரங்கள் தயாரிக்கணும் இல்லையா? இயற்கை சார்ந்த அது எந்த மாதிரியான உரங்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதுதான் மாற்று வேளாண் உரங்கள். இது உரங்களோடையும் இதையும் உபயோகப்படுத்தணும். ஒரு காலகட்டத்தில் இதனுடைய உபயோகம் உடனடியாக மாறாது. இதாவது மாற்று வேளாண் இடுபொருட்கள்ன்றது அங்கக உரங்களை உபயோகப்படுத்தலாம். அதாவது இந்த அங்கக உரங்கள் என்பது தொழு உரம், மாட்டு சாணம், ஆட்டு சாணம், கோழி எரு, பசுந்தாள் உரம். இது அதன் பிறகு பயோஃபெர்டிலைசர்ஸ். இந்த பயோஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள், அதாவது பாக்டீரியா, அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம். அப்புறம் நேனோ உரங்கள். நேனோ உரங்கள்ன்றது நேனோ யூரியா, நேனோ டிஏபி, வளர்ச்சி ஊக்கிகள், சைட்டோசைம் போன்ற வகைகளையும் பயிர்களுக்கு நம்ம உபயோகப்படுத்தும். நேனோ யூரியான்ற போது இப்போ நம்ம ஆஃபீஸில் ட்ரோன் மூலமாக பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இதுதான் இந்தியாவின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற குறிக்கோளோட நமது இந்திய அரசு நவம்பர் 15, 2023 இருந்து 2 மாதங்களாக கிராமங்கள் தோறும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கத்தோடு மற்ற துறைகளையும் ஒருங்கிணைத்து கிராமங்களுக்கு சென்று மத்திய அரசின் திட்டங்களையும் மத்திய அரசின் விவரங்களையும் மக்களுக்கு விரிவாக தெரிவிக்கிறது. அந்த வகையில் நமது உரத்துறையின் சார்பாக ட்ரோன்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நாம் ஆராய்ச்சியின் மூலமாக நேனோ யூரியாவை கண்டுபிடிச்சிட்டோம், நேனோ டிஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். பிறகு வளர்ச்சி ஊக்கிகள், இதர மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூஞ்சான கொல்லி மருந்துகள், இவை எல்லாமே சிறு சிறு குப்பிகள்லையும் 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கு.
இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துவது, இதை விவசாய பயிர்கள்லையும் மரப்பயிர்கள்லையும் தோட்டக்கால் பயிர்கள்லையும் எப்படி உபயோகப்படுத்துது, அதன் பலன் எப்படி சென்றடையும். அதாவது மரப்பயிர் மிக உயரமாக இருக்கும், அது நாம் தற்போது உபயோகப்படுகிற ஸ்ப்ரேயர் மூலமாக உபயோகப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் ட்ரோன்கள் நமக்கு பெரும் உறுதுணையாக வந்திருக்கிறதை நாம் உணர முடியுது. அந்த விஷயத்தை நாம் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு, இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவங்க அதை வரவேற்கிறாங்களா? ஏன்னா எப்பவுமே இப்போ நம்மளே சொல்கிறேன், இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்துக்கணுன்னா நம்ம உடனே பயப்படுவோம்ல. அப்போ விவசாயிகளுக்கும் அதே மாதிரி இருக்கும் இல்லையா? கன்வென்ஷனல் மெத்தட்ஸாக ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. அப்போது அதை அவங்க புதுசாக இப்போ எடுக்கும்போது நிறைய பயம் இருக்கும். இப்போது அது சரி வருமா, நம்மளுக்கு வேலை வாய்ப்பு போயிடுமா, இல்லை புது டெக்னாலஜி ஆச்சு நம்ம தெரிஞ்சுப்போமா, நம்ம இல்லை வேறு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை உபயோகப்படுத்துறதுல இருக்கா, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோம் விவசாயிங்களுக்கு? இப்போ ட்ரோன்கள் உபயோகப்படுத்துறதுனால உபயோகம் என்னென்னா, சாதாரணமாக 45 கிலோ ஒரு மூட்டையை ஒரு விவசாயி எடுத்துகிட்டு போய் அவர் கைப்பட தூவார். அது ஒரு இடத்துல அதிகமாக விழலாம், ஒரு இடத்துல கம்மியாக விழலாம். அதிகமாக கொட்டியாக இருக்கிறது அங்கே வளர்ச்சி அதிகமாகும். இப்போ அதை இப்போ நேனோ யூரியா என்ற முறையில் 1/2 கிலோவாக மாற்றிட்ட பிறகு இயந்திரங்கள் மூலயமாக நம்ம செலுத்தும் போது நம்ம 15 நிமிடத்தில் அந்த வேலையை செய்திடலாம். அந்த பரவலாக எல்லா பயிர்களுக்கும் பரவலாகப்படுது. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, வேலை இப்போ விவசாயத்துறையில் இப்போது வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதே அரிதாக இருக்கிறது. எல்லோரும் நகரங்களை நோக்கியே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படிங்க. படித்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. விவசாயத்துறையிலிருந்து வரும் இளைஞர்கள் வருங்காலங்களை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் இந்த ட்ரோன் அறிமுகம் மிக சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் இதில் காலத்தின் அளவும் கம்மி, அந்த பொருட்களை கொண்டு சேர்த்து அவற்றை தெளிப்பதும் கம்மி. 45 கிலோ மூட்டையை கடையிலிருந்து வாங்கி அவர் விவசாய நிலங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு 1/2 லிட்டரு நேனோ யூரியாவை கொண்டு போய் நிலத்தில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரோனை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவருக்கு ஒரு 15 நிமிடத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும். அவர் அங்கேயே இருக்க வேண்டிய என்ற தேவையும் இல்லை, அவர் எங்கே இருந்தும் அந்த விவசாயி செய்து கொள்ளலாம். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ ட்ரைனிங் இதுக்கு ஆக வேண்டிய செலவும் 500 ரூபாய் தான். இந்த ட்ரைனிங் விவசாயிகளுக்கு மேம்படுத்துறதுக்காக ட்ரைனிங் கொடுக்காங்க. இது மகளிருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் சார் கேட்க வந்தேன். இப்போ மகளிரும் இப்போ எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வேலையை அவங்களும் செய்ய முடியும் இல்லையா? பிரதம மந்திரியின் மகளிர் ட்ரோன் மையம்னு புதுசாக ஒரு திட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காருங்க. இது மூலயமா இந்த படித்த மகளிர் கிராமங்களில் இருக்கிறவங்களும் இந்த ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ட்ரோன் பைலட் ட்ரைனிங்னு சொல்லி அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாகவும் லோன்கள் கொடுத்து அந்த ட்ரோனில் அவங்க அந்த சுய உதவி குழுக்களே வாங்கி அவங்களே அதை உபயோகப்படுத்தி மற்ற விவசாயிகளுக்கும் அதை உபயோகப்படுத்துவதனால் அவர்களின் வாழ்வாதாரம் உயர்கிறது. இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக தான் கருதப்படுகிறது. விவசாயத்தில் இது புதிய தொழில்நுட்பமாகவும் புதிய புரட்சியாகவும் கருதப்படுகிறது. ரொம்ப நல்ல, கேட்கறதுக்கே நல்ல சந்தோஷமா இருக்கு சார். இயற்கை வேளாண்மை பற்றி இப்போ நம்ம பேசினதுல இருந்து ஒரு இயற்கை வேளாண்மை இப்போ அதிகப்படியாக பேசப்பட்டு வருகிறது. இதோட முன்னெடுப்பு என்ன காரணமா நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ உரங்களை அதிகப்படுத்தி உபயோகப்படுத்துகிறோம், ஆனால் விளைச்சலும் கிடைக்குது. உரங்கள் மண்ணில் ஒரு 125 கிராம் போட்டோம்னா, அதாவது ஒரு பயிர் 125 கிராம் எடுத்துக்கிறது. ஆனால் நம்ம அதுக்கு மண்ணுக்கு கொடுக்கறது என்னவோ 75 கிராம் தான் கொடுக்குறோம். அப்போது மீதி தேவைப்பட்ட இதர சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்குது. இது தொண்டு தொட்டு காலமாக நம்ம செய்யறதுனால மண்ணில் வளம் குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த முறையை நம்ம தொடர்ந்து கடைபிடித்தோம்னா மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வெளியேறி போச்சு. நம்மவும் பெரும்பாலும் அந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்ற பேரூட்ட சத்துக்களையே கவனம் செலுத்திக்கிட்டு வந்திருக்கோம். இதர சிறிய நுண்ணூட்ட சத்துக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கல. இந்த நிலை நீடித்தாலும் குறிப்புகள் பிரகாரம் நம்ம உரங்கள் எவ்வளோ போட்டாலும் விளைச்சலும் ஓரளவுக்கு தான் வருதே தவிர அதிகப்படியான விளைச்சல் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் 60களில் உரம் போட்டதுக்கு உண்டான விளைச்சல் இப்போது 2023 நம்ம போடுற உரத்துக்கும் அதோட விளைச்சலுக்கும் சரியா சமன்பாடாக இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மண்ணோட ஊட்டச்சத்து போயிட்டே இருக்கு, குறைஞ்சுட்டே வருதுங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது அதை சரிப்படுத்தணும்னாக்க மண்ணை இப்போ வளப்படுத்தணும். அப்படிதான் எனக்கு தோணுது இல்லையா சார்? ஆமாம். அப்போ மண்ணை வளப்படுத்துறதுக்கு இயற்கை உரத்தை மறுபடியும் நம்ம நிறைய பயன்படுத்துதலில் கொண்டு வரணும். அதுதான் அங்கக வேளாண்மைங்கிறதுக்கு பண்ண சொல்கிறாங்க.
தற்போது இயற்கை வேளாண்மையும் சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடாமல் நம்ம சமச்சீராக கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போது இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். இப்போ நம்ம இயற்கை வேளாண்மையை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா தான் போன மண்ணோட ஊட்டம் சத்து மறுபடியும் வரும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பாரம்பரியமாகவே இயற்கை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சு மண்ணுக்கு மறுபடியும் ஊட்டத்தை கொடுக்கணும். நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பல நாளாகவே நம்ம தொன்று தொட்டே நிறைய இயற்கை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இந்த ரசாயன உரங்களையே பயன்படுத்தினால என்னாச்சுன்னா 12% இருந்த நம்மளோட மண்ணில் இருக்கிற கரிமத்தோட அளவு 0.68% குறைஞ்சிடுது. அதோடு இல்லாமல் 50% சாகுபடி நிலப்பரப்பு மானாவாரி நிலங்களாகவே உள்ளது. இத்தகைய மானாவாரி நிலங்களை அங்கக வேளாண்மை தொழில்நுட்பங்கள் மூலம் வளமான நிலங்களாக மாற்றி அதிக விளைச்சல் பெற வல்லதாக எளிதில் செயல்படுத்த வாய்ப்புள்ளது. இதற்கு 2 முதல் 3 வருஷமே போரும். நம்மளுக்கு மறுபடியும் மண்ணோட ஊட்டச்சத்து வளம் பெற்றோம். அப்போ அந்த பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா? ஆமாம், குறைந்தது 2-3 வருடங்கள் ஆகும். 14% நம்மளுக்கு இப்போ தரிசு நிலம் இருக்கு. இதை அங்கக வேளாண்மை சாகுபடிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அங்கக வேளாண்மை அது மூலமாக உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தையில் சிறப்பு கூடுதல் விலை வச்சு விற்கிறோம். நம்ம அதுக்கு அனுமதி இருக்கு. அதனால இதோட விவசாயிகளும் நிறைய வருமானம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, தற்போதைய உரங்களை வச்சு விளைச்சல் செய்ததுக்கும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணதுக்கும் உண்டான விளைச்சல் வேறுபாடு இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். அதை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் நமக்கு சில உதவிகளை செய்து நம்ம அந்த விலையும் கொஞ்சம் இயற்கை முறையில் விளைந்த பொருள் அப்படின்னு கொண்டு வரதுனால நம்ம இதை சரி செய்ய முடியும். அவங்களுடைய வருமானத்தை சரி செஞ்சிடலாம். கொஞ்சம் அதிகமாக வச்சு வேலை விற்கிறாங்க இல்லையா, அதனால அது சரியாயிடும். இப்போ அந்த அங்கக வேளாண்மையில் நமது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது? இந்திய வேளாண்மை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா 2004 இதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அங்கக வேளாண்மையை ஊக்குவிக்கிறதுக்கும் உற்பத்தியை நெறிப்படுத்துறதுக்கும் அங்கக சான்றிதழ் பெறுவதில் உள்ள இடர்பாடுகளை களையவும் உள்நாட்டு சந்தையை மேம்படுத்தவும் தேசிய அங்கக வேளாண்மை திட்டத்தை தொடங்கியிருக்கு. இதைத் தொடர்ந்து அங்கக வேளாண்மைக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்கு 2004 காசியாபாத்ல தேசிய அங்கக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எப்படி இருக்கு மேடம்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 31,629 ஹெக்டேரில் அங்கக வேளாண்மை செய்கிறாங்க. இப்போ கடந்த ஆண்டு மட்டும் 4,233 டன் அங்கக பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலம் 108 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிருக்கு. தமிழ்நாடா இந்திய அளவுலையா? இந்த 31,629 ஹெக்டேருங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே 108 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்காங்க போன வருஷம். இருந்தாலும் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும். மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக தான் இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிங்க வேளாண்மை வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதை பற்றின விவரங்களை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அரசு சாரா அமைப்புகளும் தனியார் அமைப்புகளும் அங்கக வேளாண்மையை ஊக்குவிக்க தொடங்கிவிட்டன. தமிழ்நாட்டில் அங்கக வேளாண்மை பொருட்களுக்கான தேவை அதிகமாகவே இருக்கு. இருப்பினும் அங்கக வேளாண்மை தொழில்நுட்ப தொடர்பான புரிதல் இல்லாமை, அங்கக இடுபொருட்கள் தயாரிப்பு, அங்கக வேளாண்மை தொடர்பான சந்தேகங்கள், சந்தைப்படுத்துதலில் உள்ள சந்தேகங்கள் ஆகியவற்றால் தமிழ்நாட்டில் அங்கக வேளாண்மை குறைந்த அளவு மேற்கொள்ளப்படுகிறது. இதை தவிர கிராமப்புறங்களில் கால்நடை வளம் குறைதல், மண் ஆரோக்கியம் குறைந்து காணப்படுதல், விவசாயத்திற்கான ஆட்கள் இல்லாமை, நகரமயமாக்கலின் பாதிப்பு ஆகியவையும் குறைந்த அளவில் அங்கக வேளாண்மை மேற்கொள்வதற்கு காரணங்களாகும். தற்போது அங்கக வேளாண்மை என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம மக்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அரசாங்கத்தினோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. விவசாய வேலை கிடைக்குமா, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, கிராமங்களின் பொருளாதாரம் எப்படி முன்னேறும் என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அங்கக வேளாண்மையை பற்றி என்ன, நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் அவங்க கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணோன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் நகர்ப்புறத்தை நோக்கி வந்துடுறாங்க. அதனால அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. இப்போது நம்ம என்ன செய்யணும்னா அவங்க கிட்ட கொண்டு போய் புரிய வைக்கணும். இந்த அங்கக வேளாண்மையை பண்ணுறதுனால எவ்வளவு அவங்களுக்கு நன்மை இருக்குது, விலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்ல
இது ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறாங்க, சான்றிதழ் பெறுவதற்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் நம்ம அவங்களுக்கு புரிய வச்சோம்னா கட்டாயமாக அங்கக வேளாண்மை நல்ல ஃபியூச்சர் இருக்குது, மண்ணோட ஊட்டத்தையும் வளப்படுத்தலாம். தற்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுற யூரியா, டிஏபி இதுகளை கொண்டு வரோம். இதையெல்லாம் இந்த அங்கக வேளாண்மையில் இந்த பொருட்களை யார் உற்பத்தி பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னது எல்லாமே கால்நடைகள் மூலமாகவும் மற்றபடி விவசாய கழிவுகள் மூலமாகவும் இயற்கையாக கிடைக்கிற பொருளை கொண்டு வரோம். இதோடைய விலை கம்மியாக இருக்கும். வேறு வெளி இடத்துலேருந்து இங்கே கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன முன்னெடுக்கிறோம் இதையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஊட்டச்சத்தை நம்ம எப்படி தயார் பண்ணுறது, எப்படி இதை மேலாண்மை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அங்கக விவசாய முறையில் பார்த்தீங்கன்னாக்கா பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து அளிப்பதற்கும் நீண்ட நிலையான விவசாயத்திற்கும் மண் வளத்தை மேம்படுத்துறது இல்லையா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. இதற்கு மண்ணின் கரிம அளவு ஆக்சுவலாக கூட்டணும். கரிம அளவு என்பது மண்ணின் மக்கும் சக்தியை அதிகப்படுத்துவது. ஆமாம், பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சலுக்கு 17 வகையான ஊட்டச்சத்து அவசியமாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிமம், அதான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், இரும்பு, துத்தநாதம், தாமிரம், மேங்கனீஸ், போரான், மாலிப்டினம், நிக்கல் மற்றும் குளோரின். இதை தவிரவே சோடியம், சிலிக்கான், செலீனியம், கோபால்ட் இதெல்லாமும் பயிற்சியோட வளர்ச்சிக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் டைரெக்டாக சன்லைட்லேருந்தே கிடச்சிடும். மீதி இருக்கிறது தான் நம்ம மண்ணுக்கு தேவையானதை இதை உற்பத்தி பண்ணணும். இதெல்லாம் பயிரோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குமா? இதெல்லாம் பயிரோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த பொருட்களை, இந்த சத்துக்களை பற்றி சொல்லிட்டீங்க. இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அங்கக வேளாண்மையில்? எந்தெந்த ரகங்களில் கிடைக்கும்? எப்படி நம்ம இதை பெற முடியும்? அந்த அங்க திட உரங்கள் இருக்கு இல்லையா, அது அப்புறம் பயிர் கழிவுகள், அப்புறம் பசுந்தாள் உரங்கள், பயிர் சுழற்சி மற்றும் ஊடு பயிரிடுதல், நவதானிய பயிரிடுதல், அங்கக திரவ உரங்கள், உயிர் உரங்கள், செறிவூட்டப்பட்ட மக்கிய உரங்கள், இதுல இருந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ அங்கக திட உரங்கள் அப்படின்னா என்னென்னது? அங்கக திட உரங்கள் மக்கிய தொழு உரம், கோழி எரு, மாட்டு சாணம், ஆட்டு எரு, மண் புழு உரம், அப்புறம் கம்போஸ்ட், சர்க்கரை ஆலை கழிவு, பயோகேஸ் குழம்பு, பசுந்தாள் உரங்கள், இவையெல்லாம் இந்த அங்கத திட உரங்கள்ல வந்துடும். அதாவது இவைகளில் சத்துக்கள் கம்மியாக இருக்கும். இது இயற்கை பருமனான அளவாக இருக்கும். இது செறிவூட்டப்பட்டும் இதை நம்ம உபயோகப்படுத்தலாம். இதெல்லாம் தொண்டு பழங்காலத்தில் நம்ம உபயோகப்படுத்தின முறைகள் தானே? ஆமாம், ஆனால் இதுக்கு இன்னும் ஜாஸ்தி நம்மளுக்கு சத்து கிடைக்கணும்னாக்க இந்த நிலக்கடலை புண்ணாக்கு, வேம்பு புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, ஆமணக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இரத்த குருதி எரு, மீன் கழிவு எரு, முடி மற்றும் கம்பளி கழிவுகள், எலும்புத்தூள் இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அது அதிகமான ஊட்டச்சத்து இருக்கிற பொருள். இதெல்லாம் அதாவது இந்த பொருட்கள் மண்ணில் இட்ட உடனே ரசாயன உரங்கள் மாதிரி உடனடியாக பயிருக்கு கிடைக்காது. இது வளர்ச்சிதை மாற்றம் அடைந்த பிறகுதான் இதில் இருக்கிற மூலக்கூறுகள் சிதறி நீங்கள் இதற்கு முன்னு சொன்ன எல்லா சத்துக்களும் பயிர்களுக்கு கிடைக்கும். ஆமாம், அது கிடைக்கிறதுக்கு கால நேரம் ஆகும். அதாவது இந்த பயிருக்கு நம்ம இட்டோம்னா அது அடுத்த பயிருக்கு தானே கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தானே இருக்குது. இது ஸ்லோ ரிலீஸ் அப்படிங்கிறது இருக்குது. உடனடியாக பயன் கொடுக்குற அளவுக்கு இல்லையே, அதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நம்மளுக்கு இம்மிடியட்டாக கிடைக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம இத்தனை நாளாக நம்ம ரசாயன உரத்தையே டிபெண்ட் பண்ணி இருந்துட்டோம். இனிமேல் அதை நம்மளால் செய்ய முடியாதுங்கிற நிலைமை வந்திருக்கு. நம்ம ஒரு 2-3 வருஷம் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். இப்போ நம்ம போட்ட உரங்கள் மண்ணுக்கு செறிவேற்றப்படும். இப்போ இந்த பயிர் கழிவுகள் மற்றும் பசுந்தாள் உரங்கள், என்னென்ன பயிர் கழிவுகள் இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்க. அரிசி வக்கோல், கோதுமை வக்கோல், அப்புறம் மக்காச்சோள தண்டு இருக்கு இல்லையா, அது, அப்புறம் கரும்போட எச்சம். பசுந்தாள் உரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தக்க பூண்டு, சணப்பு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கடுகு, இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி உரங்களை நம்ம அங்கே போடணும். ஆமாம், அதாவது இதெல்லாம் பயிர் கழிவுகள். ஆமாம், பயிர் கழிவுகள் இதெல்லாம் பசுந்தாள் உரங்கள் இதையெல்லாம். ஆமாம், அதை தவிர நீங்கள் இந்த பயிர் சுழற்சியும் இருக்கு இல்லையா, அதையும் பண்ணலாம். அதில் பயிர் சுழற்சி என்ன மாதிரி பண்ணலாம்? பயிர் சுழற்சி என்பது ஒரு விவசாய நிலத்தில் 2 அல்லது அதற்கு மேம்பட்ட வெவ்வேறு விதமான பயிர்களை ஒரே நிலத்தில் தொடர்ந்து பயிரிடுறதுக்கு பேர் தான் பயிர் சுழற்சி. அதோடு இல்லாமல் அந்த பயிர் வகை இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த பயிரெல்லாம் இருக்குது, அந்த பயிரெல்லாம் நீங்கள் பல வகை பயிரை மிக்ஸ் பண்ணி பண்ணலாங்க.
அது வந்து ஊடுபயிராக ஊடுபயிராக நம்ம பண்ண முடியும். இது எதனாலனாக்கா வேறு ஆழங்கள் கொண்டிருப்பதால் மண்ணின் ஊட்டச்சத்துக்களின் சுழற்சிக்கும் அவற்றை திறம்பட பயிர் எடுத்துக்கொள்ளவும் ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கிறது. நவதானிய பயிர்லாம் கூட நடுவில் நம்ம போட்டுக்கலாம். நவதானிய பயிர்களை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்? நவதானிய பயிர் வந்து 2 முதன்மை பயிர் இருக்கு இல்லையா, அதோட இடைப்பட்ட காலத்தில் அல்லது கோடையிட இறுதியில் பல்வகை பயிர்களை விதைத்து பூக்கும் பருவத்தில் மடக்கி விடுவதால் மண்ணின் வளம் பெருகுவதோடு பயிர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் எளிதில் கிடைக்க வழி செய்கிறது. பொதுவாகவே தானியங்களில் 2 வகை, எண்ணெய் வித்துகளில் 3 வகை, பயிர் வகைகளில் 3 வகை மற்றும் ஒரு பசுந்தாள் வகை என ஒவ்வொன்றும் 1 கிலோ வீதம் விதைத்தால் 1 ஏக்கருக்கு வந்து போதுமான ஊட்டச்சத்து வந்து கிடைச்சிடுறது. அடுத்ததாக இயற்கை வேளாண்மையில் அங்கக திரவ உரங்களின் பங்கு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். திரவ உரங்கள் என்னென்ன இருக்குன்னாக்கா, அந்த பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், மீன் அமினோ அமிலம், மாட்டுக்கோமியம், மண்புழு உர வடிநீர், அப்புறம் தசகவ்யம், இதெல்லாம் வந்து கரைச்சு நீங்கள் திரவ உரமாக பயன்படுத்தலாம். இந்த திரவ உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னாக்கா பயிருக்கு சத்துக்களை கொடுப்பதோடு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுகின்றன. இப்போ இதையெல்லாம் எப்படி பயன்படுத்துறது? இவற்றினை இலை வழியாகவோ 3% கரைசல் அல்லது சொட்டு நீர் பாசன முறையிலோ 50 லிட்டர் அளிக்கலாம். இந்த மாதிரி திரவ உரங்கள் என்ன செய்யும்னாக்கா பயிருக்கு சத்து கொடுக்கும், அதுவும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுறது. நுண்ணுயிர்களின் கரும பொருட்களை உடைப்பதிலையும் ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் வெளிப்படுவதிலையும் முக்கிய பங்கு பெறுகிறது. இதெல்லாம் நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியின் 3ஆம் பாகம் அங்கக வேளாண்மை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.